Daily. Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய பணிக்கு அடிக்கல் நாட்டிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார். தேசுப்பள்ளி முருகப்பன் கொட்டாய் கிராமத்தில் மாநிலங்களவை தொகுதி மேம்பாட்டு நிதியில் 15 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட புதிய சமுதாய கூடத்தையும், பென்னேஸ்வரத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட புதிய நாடக மேடையையும் அவர் திறந்து வைத்தார். மேலும் பென்னேஸ்வர மடத்தில் புதிய சமுதாய கூடம் கட்ட 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்த மாநிலங்களவை உறுப்பினர் மு தம்பிதுரை அதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி பாக கிளை கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு நீலகிரி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சேம வேலுச்சாமி முன்னிலை வகித்தார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி சார்பில் பாக கிளை கழக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பகுதி கழக செயலாளர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் அதிமுக வாக்குச்சாவடி பாக கிளை கழக நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் சுடலை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி பாக கிளை கழக பொறுப்பாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலை கிராம மக்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் உள்ள தூமனூர், சேம்புக்கரை மலை கிராமங்களுக்கு சென்ற கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் மலைவாழ் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்ததுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் மலைவாழ் மக்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கீழத்தொட்டம், ஏரிப்புறக்கரை மற்றும் ராஜமடம் ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி பயிற்சி முகாம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளருமான C.V. சேகர் தலைமையேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர், நகர நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் தெற்கு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி பயிற்சி முகாம் மற்றும் IT பிரிவின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான R. காமராஜ் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி பேசினார். இதில் தஞ்சை மத்திய மாவட்ட IT பிரிவு செயலாளர் விக்னேஷ், தஞ்சை மண்டல IT பிரிவு இணை செயலாளர் முருகு சசிகுமார், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் R.K. பிரபாகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை கிழக்கு தாம்பரம் ஏரிக்கரை பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் திண்ணை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் MP சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, தலைமை கழக பேச்சாளர் அமுதா அருணாச்சலம் ஆகியோர் பங்கேற்று அதிமுக ஆட்சியின் சாதனை திட்டங்கள் மற்றும் தற்போதைய திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். தாம்பரம் கிழக்கு பகுதி துணை செயலாளர் சாய் கணேஷ் தலைமையில் பகுதி செயலாளர் கூத்தன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.